எம்ஐ ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா திருப்பி வெறியில வந்து அடிக்கிறாங்க ப்ரோ. செம ரன் அடிக்கிறாங்க. போன வருஷம் லாஸ்ட் இந்த டீம் தான் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இருக்கு. சங்கர் வேணாம் ப்ரோ. சென்னை எப்போவுமே லாஸ்ட்டில் தான் கம்பேக் தருவாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதாங்க சென்னை கம்பேக் தருவாங்கன்னு ஒரு ஹோப்பில் இருக்கும், பார்க்கலாம். இவங்க வந்து ஒழுங்காக ஃபார்மில் இல்லைன்னா இது அடிக்க முடியாது. பவுலிங் வேற யாரும் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை இப்போது. அதனால எஸ்ஆர்ஹெச் போகுன்ற மாதிரி தோணுது. 2010 அந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. ஹெல்மெட் பஞ்ச் திருப்பி நடக்குமா, ரீக்ரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். அஸ்வின் வேறு வந்திருக்காரு திருப்பி. இப்போ சிஎஸ்கேல பேட்டிங் இல்லாதனால இப்போ மும்பையில் வேற பும்ரா வந்துட்டாரு, பழைய கடப்பாறை ஸ்குவாடு வேற இருக்கு. Upcoming 3 matches, it's going to be important for MI, SRH and CSK. Who will eliminate among these teams? I think so, MI. மும்பை எலிமினேட் ஆகிடும். எப்படி? என்னதான் பவர் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக யூஸ் பண்ண தெரில. ஓகே. ஆனால் 10 போல்டு இருந்தாலும் ஸ்டார்டிங் ஃபில்சால்ட் விக்கெட் எடுத்தாலும் எல்லாருமே அடி நொறுக்கிட்டானுங்க. ஓகே. அதனால எப்படியோ பவர் அவங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் அது கரெக்டான டைமுக்கு யூஸ் பண்ண தெரில. ஓகே ஓகே. அதனால அந்த பாயிண்ட். SRH, I think. SRH. Yeah. Okay. Why? They are not up to the mark to the batting. They are from first to they are hitting. So they are getting out faster. எஸ்ஆர்ஹெச் தான் போவோம். ஏன்னா அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் எதுவும் போன வாட்டி ஏதோ அடிச்சிட்டாங்க. ஆனால் மற்றவங்க யாரும் பின்னாடி வந்தவங்க அவ்வளோவா இல்லை. ஏன்னா அபிஷேக் சர்மா வந்து 141 ரன் அடிச்சிட்டாரு, அவரே 3/4 ரன் அடிச்சிட்டாரு. இவங்க வந்து பாதி அடிச்சதுனால ஜெயிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் போகலாம், அடுத்து சிஎஸ்கே போகலாம். எனக்கு மும்பை மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பும்ரா இருக்காரு, போல்ட் இருக்காரு, வெங்கடேஷ் புத்தர் இருக்கான். ஓப்பனிங்காக தான் பலமாக இருக்குது. குத்தண்டிக்காக்கு பதிலாக ரியால் கில்டனே போதும். எனக்கு எஸ்ஆர்ஹெச் ப்ரோ. போகணும்னு ஆசையா இல்லை, அவங்க தான் போவாங்கண்ணா. போவாங்கன்னு தோணுது ப்ரோ. அவங்க அதிரடி ஆட்டத்தை காட்டணும்னு நினைக்கிறாங்க ப்ரோ. ஓகே. சில பிச்சுக்கு அது உதவ மாட்டேங்குது, சில டைம் ரொம்ப கம்மி அடிக்கிறாங்க, சில டைம் ரன்னே வர மாட்டேங்குது அந்த பிச்சில். அதனால தொடர்ந்து 4 மேட்ச் தோத்துருந்தாங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து சில அடிக்க முடிகிற பிச்சிலலாம் அடித்தாங்க நல்லா. அதனால் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சேம் ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. எஸ்ஆர்ஹெச் வந்து எப்போ அடிக்க முடியுதோ அப்போ அடிப்பாங்க. அடிக்க முடியாத நேரத்தில் அடிக்க முடியாமல் போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், மேட்ச் விட்டுருவாங்க ப்ரோ, முடிஞ்சிச்சு. கரெக்ட். மும்பையும் அப்போ பங்காளிகள் போயிடுவாங்க. மும்பை எனக்கு நினைக்கிறேன் மும்பை இந்த வருஷம் எலிமெண்ட் கண்டிப்பாக ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆர்டர் சென்னை ஆகாது. சென்னை எப்போவுமே லாஸ்ட்டில் தான் கம்பேக் தருவாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதாங்க சென்னை கம்பேக் தருவாங்கன்னு ஒரு ஹோப்பில் இருக்கும், பார்க்கலாம். எனக்கும் எஸ்ஆர்ஹெச் தான் தோணுது. ஏன்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இவங்கள நம்பியே இருக்கிற மாதிரி தோணுது அவங்களுக்கு. இவங்க 2 பேர் அடித்தாதான் மேட்ச் வின் பண்ணுற மாதிரி இருக்குது. போன மேட்ச்சும் அந்த மாதிரி தான் ஜெயிச்சாங்க அவங்க. இவங்க வந்து ஒழுங்காக ஃபார்மில் இல்லைன்னா இது அடிக்க முடியாது. பவுலிங் வேற யாரும் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை இப்போது. அதனால எஸ்ஆர்ஹெச் போகுன்ற மாதிரி தோணுது. 2010 அந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. ஹெல்மெட் பஞ்ச் திருப்பி நடக்குமா, ரீக்ரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். அஸ்வின் வேறு வந்திருக்காரு திருப்பி. MI. ஏன் ப்ரோ? இல்லை, அவங்கள்ட்ட ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் தெரியுது, அதனால நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து நல்லா கோஆர்டினேஷன் தான் இப்போ ஃபார்முக்கு வராங்க. பவுலிங் கூட நல்லா தான் இருக்குது, போடுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் வந்து பேட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அபிஷேக் சர்மா, டிராவிஸ் எல்லாம் ஃபார்மில் வந்துட்டாரு. ஓகே. அதனால நினைக்கிறேன். Who will win CSK versus MI match? I think so. MI, I think so. Possibilities. At one grade. Why they has more batsmen, better batsmen, all-rounders, good bowling attack, and it is a bowling pitch, a fast bowler pitch. They has 3 main fast bowlers, Deepak Chahar, Bumrah, and Bolt. So possibility for MI. சென்னை எங்கடா ஆடுறாங்க அவங்க? டீம் ஒர்க் ஒழுங்காகவே இல்லைண்ணா. ஓகே. ஒழுங்கான பேட்ஸ்மேனை இறக்கணும். இம்பாக்ட் பிளேயரே யூஸ் பண்ணதில்லை சென்னைக்கு, அதனாலேயே தோக்குறாங்க மேட்ச். லாஸ்ட் டைம் தீபக் கூட இம்பாக்ட் வந்ததுனால பெருசாக இம்பாக்ட் அது பண்ணாங்க. அதான் ஒழுங்காக ஆட மாட்டோம். ஓகே. பத்திரன் அவன் எதுக்கு உட்கார வச்சாங்க அது வேற தெரியல அந்த மேட்ச்சில். ஓகே. அதனால பேட்டிங் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. பவுலிங் அப்போ நல்லா இருக்கா? பவுலிங் ஓகேவா இருக்கு, ஆனா பேட்டிங் தான் ரொம்ப சொதப்பலா இருக்கு. கலிலா 100 மட்டும் செமையா போடுறாங்க பவுலிங். 100 எப்பப்பா சொல்லுவாங்க 100 தெரிஞ்சது நல்லது தான் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சிஎஸ்கேல பேட்டிங் இல்லாதனால இப்போ மும்பையில் வேற பும்ரா வந்துட்டாரு, பழைய கடப்பாறை ஸ்குவாடு வேற இருக்கு. அசால் தான் முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம். 2 பேரும் 5 கப்பு. நான் வந்து மும்பை தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பழைய கடப்பாறை ஸ்குவாட் இருக்கு, அத்திக்கு இருக்கான். அப்புறம் ஃபினிஷிங்கில் வந்து திலக் வர்மா இருக்கான். அப்புறம் சூரியகுமார் யாதவ் இருக்காரு, ரோஹித் சர்மா, வேற ரியால் கில்டன் இருக்காரு. ஓப்பனிங் வந்து அவங்களே பாதி ஸ்கோர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பும்ரா, ட்ரெண்ட் போர்ட்லாம் பவுலிங்கில் இருக்காங்க. இப்போ வந்து
புதுசாக ஒரு யங்ஸ்டர் கலக்குறானே வெங்கடேஷ் புத்தூர்னு ஆமா அவன் மஜாவாக விக்கெட் எடுக்கிறான். அவன் தான் மஜாவாக போடுவான் பாருங்க. ரெண்டு பேருமே டஃப் காம்படிட்டர்ஸ் ப்ரோ. எம்ஐ ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா திருப்பி வெறியில் வந்து அடிக்கிறாங்க ப்ரோ. செம ரன் அடிக்கிறாங்க. சென்னை வந்து அந்த இன்டென்ட்டை காட்டுறாங்க. கொஞ்சம் கான்வே தூக்குறாங்க. திடீர்னு ரச்சின் வந்து அடிக்கிறாரு இன்டென்ட்டு. இப்போ யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஷேக் ரஷீத் நல்லா போயிட்டு தான் இருக்குது ப்ரோ சென்னைக்கு. ரெண்டு பேர் டஃப் காம்படிட்டர்ஸ் இந்த மேட்ச்சில். ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ராகுல் திரிபாட்டிக்கு பதிலாக மனுஷ் பேடி வரலாம் ப்ரோ. ஓகே விஜய் சங்கர் ஓகேவாப்பா? விஜய் சங்கர் பரவாயில்ல, அந்த நிறைய மேட்ச்சில் கொண்டு வந்திருக்காரு ப்ரோ. அது 69 ரன் அந்த டிசிலலாம் வரலாம் 100 ரன்ஸ்குள்ளே போயிருப்போமே நம்ம. அவர் டீசெண்டாக ஆடுறாரு. அந்த 6-4லாம் அடிச்சு கொஞ்சம் போறாரு டீமை. Definitely CSK, I think so. Maximum. Wait, no possibilities at one today for MI? Is there somewhat? எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே தான் ப்ரோ. நான் என்னதான் ஆர்சிபி ஃபேனாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே தான். ஏன்னா ஒரு வாட்டி மூணாந்தேதி என்னவா இருந்தாலும் தோத்தாலும் அவங்க திருப்பி தோத்துருவானுங்கன்னு சொல்ல முடியாது. திருப்பி முன்னாடி இந்த தோனி வரலாம். அதே மாதிரி ஒரு புதுசாக ஏதாவது ஒரு கம்பேர்ட் கொடுக்கலாம். எதுவும் எந்த டீம் இருந்தாலும் பவர் இல்லைனாலும் குறைச்சி இட போட முடியாது. ஏன்னா போன வருஷம் லாஸ்ட் இந்த டீமில் இந்த வருஷம் ஃபஸ்ட் இருக்குது. அந்த வருஷம் ஃபஸ்ட் இந்த டீமில் இந்த வருஷம் லாஸ்ட் இருக்குது. அதான் எப்போ எதுவும்னா இப்போ இந்த வருஷம் ஆர்சிபி கப்படிலாம் திடீர்னு 7 மேட்ச் நடக்கிற மேட்ச் 6 மேட்ச் டப்புன்னு சிஎஸ்கே ஜெயிச்சு கப்பு தூக்கலாம். எதுவும் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் எதுவும் சொல்ல முடியாது. விடாமுயற்சி தான் எல்லாம். சங்கர் வேணாம் ப்ரோ. ஆடினே இருக்காரு ப்ரோ, தட்டினே இருக்காரு ப்ரோ. அவர் கரெக்டாக அவர் வந்து ஒரு டீசெண்டாக ஒரு ஸ்கோர் மெயின்டைன், அவர் வந்து விக்கெட் மெயின்டைன் பண்ண பார்க்குறாரு ப்ரோ. ரன்ஸ் கூட வேணும் ப்ரோ. T20 ப்ரோ இது. What are the advantage and disadvantage of CSK? Batting order is not good. Okay. And bowling is not up to the mark. Fielding, sloppy fielding. Is Jamie Overton and Nathan Ellis better than other bowler, or who will you replace that? Ashwin, it is better. And Ellipse is not up to the mark, I think so. Batting is not good, I think so. Okay. Vijay want to change Shankar. anything? Yes. Vijay Shankar and Tripathi is too much down. CSK is not mindset is too good to get chase them. They are playing so dots like test matches ODI. Okay. If they hit or if they thought the changes will think, then they can chase the game and win the matches. ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல கேப்டன் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு அவர் தான் ஒரு சூப்பர் டூப்பரான கேப்டன் நினைக்கிறீங்களா? நல்ல கேப்டன் தான். அவர் கரெக்டாக பவுலர்லாம் யூஸ் பண்ணுறாரு. கரெக்டான ஓவர்லாம் கொடுக்குறாரு. போன மேட்ச் கூட இது செம்மையான வின் பண்ணாங்க டிஃபெண்ட் பண்ணி. நல்ல கேப்டன். He playing well now, present IPL. Captain innings is very good. He will defend at 1-1, get all out at 96. Good captaincy. ஒரு பவுலிங் வந்து நல்லா வந்து ரொட்டேட் பண்ணுறாரு. அந்த ரொட்டேட்டிங் செஞ்சு நல்லா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பேட்டிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்டில் வந்து அந்த ஷார்ட் பால்ஸ் வந்து ஆடுறதுக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஓகே. இப்போ பார்த்து வந்து ஸ்பின் இப்போ வந்து ஃபாஸ்ட் பவுலிங்ஸ்னால வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஷார்ட் பால்ஸ் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த கரெக்ட் பண்ணிட்டு அந்த ஃபுட் ஒர்க் மூலமாக. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னில் வந்து அதை விட நல்லா ஆடுவார் ஃபாஸ்ட் பவுலிங் விட. எனக்கு தெரிஞ்சு வந்து T20 கூட ஒரு சான்ஸ் கொடுக்கறது நல்லா பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப் கூட கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. சரி சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. அதிக சேசிங்கும் பஞ்சாப் தான். கம்மி டிஃபெண்டிங்கும் பஞ்சாப் தான். ரெண்டுமே அதுவும் சிஎஸ்ஐ கேப்டன்சியில் தான். அது வந்து போன வருஷம் தான் அவர் வந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் கேப்டன்ஷிப் பண்ணி சேசிங் பண்ணிட்டாரு. இந்த வருஷம் வந்து 112 தான் அவங்க வச்சாங்க. அதையும் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. பாஸ் டிஃபெண்டிங் சாம்பியனில் கன்ஃபார்ம் நல்லா பண்ணுறாரு. வேறு அந்த 100 ரன்ஸ்குள்ளே கம்மி பண்ணியிருக்காரு. டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. கேகேஆரை நல்லா பண்ணுறாரு ப்ரோ. பஞ்சாப் லீடிங் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர்ன்றது ஓரளவு ஓகே தான். ஆனால் ஆர்சிபிக்கு வந்து படிதார். அந்த மாதிரி சிஎஸ்கேக்கு திருப்பி டோனி வந்தனால ஓகே தான். லாஸ்ட் இயர் கூட கேகேஆர் வின் பண்ண வச்சார். இந்த வருஷம் பார்க்கலாம். அவரே மும்பைக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாகவே இருக்காரு. இந்த வருஷம் இந்த கேகேஆர் மேட்ச் நடந்தப்போ கூட அவர் கோஆர்டினேட் பண்ணிட்டு அவர் அந்த 95க்குள்ளே அந்த மேட்ச் முடிக்க பார்த்தார். ஆமாம், மாதி மிஸ்ஃபீல்டிங் போச்சு ப்ரோ. அந்த மிஸ்ஃபீல்டிங் போகும்போது கூட அவர் யங்ஸ்டர்ஸ் அந்த நல்லா வாய்ப்பு கொண்டு வராருல்ல, அதுதான் ப்ரோ. பிரியான்ஸ் ஆர்யா நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்து நல்லா கம்பேக் தராங்க.